அம்மா. அண்ணன் சிரிச்சிட்டான். வீதியோர தற்காலிக மரக்கம்பலில் இருந்த ஒலிபெருக்கிகள் தெய்வீக பாடல்களை வீசிக்கொண்டிருக்க, அவ்வொலி அலாரம் வைத்தது போல் ஊரையே எழுப்பும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. கோவில் ஊழியர்கள் தீமிதி விழாவிற்கான வேலையை மும்முரமாக தொடங்கினர். ஆடி மாத பண்டிகை என்பதாலும் ஊரின் முக்கியமான மாரியம்மன் கோவிலில் மக்கள் கூட்டம் காலை பொழுதே அதிகமாக காணப்பட்டது. பண்டிகையை சிறப்பிக்கும் வண்ணம் அக்கோவிலை சுற்றியிருக்கும் பகுதிகளையாவும் வண்ணத்தோரண மாலைகளை அணிந்து அழகு வடிவாய் இருந்தன. கோவில் அருகில் போடப்பட்டிருந்த பண்டிகை கால விசேஷ கடைகள் முன் சிறு சிறு குழந்தைகள் நின்று அவர்களுக்கு பிடித்த பொம்மைகளையும் பொருட்களையும் தேர்வு செய்யும் முயற்சிகள் இருக்க, அவர்களுடைய பெற்றோர்களோ அவர்களை இங்கிருந்து நகற்றும் முயற்சியில் இருந்தனர். ஊரே இப்படி பரபரப்பாக இருக்க, தேவி வீட்டிலும் இப்பரபரப்பிற்கு குறைவில்லை. தேவி மாநிற மேனியும் உடல்வாகுக்கேற்ற உயரமும் கொண்டவள். இரு குழந்தைகளுக்கு தாய் என்ற அந்தஸ்தில் குடும்பத்தை கவனித்து கொள்ளும் ஓர் இல்லத்தரசி. இந்தாம்மா, இதை உரி என்று சொல்லி தேவி தன் கையில் தாங்கி கொண்டிருந்த சில பூண்டுகளை தன் தாய் செல்வியிடம் கொடுக்க, செல்வி அதை கொஞ்சம் கோவத்துடன் பெற்றுக்கொண்டு, இப்போதைக்கு ஏதாவது இட்லி சாம்பார்னு செஞ்சுட்டு மதியம் இதை கொஞ்சம் பொறுமையாக செய்யக்கூடாதா? வேலைக்கு போகிற மனுஷன் லீவு நாளில் தான் கொஞ்சம் நல்லா தூங்குவார். அவர் இப்படி தூங்க விடாமல் காலையிலே எழுப்பி கறி வாங்க அனுப்பணுமா என்று சொல்ல, ஏன் சொல்ல மாட்ட? நேற்று தரணிக்கிட்ட காவ்யாவை பண்டிகைக்கு கூட்டிகிட்டு போடன்னு சொன்னதுக்கு முடியாது, நான் பசங்களோட படத்துக்கு போகிறேன்னு சொல்லி என்ன குதிச்சிட்டு இருந்தான். அவனை தான் அப்புறம் சமாதானம் பண்ணியாச்சே. அவனும் காவ்யாவை கூட்டிகிட்டு போகிறேன், போயிட்டு வந்து மதியம் படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டானே. அப்புறம் என்னவா? ஏன் அப்படி சொல்லிட்டு மூஞ்ச தூக்கியே வச்சிருந்ததே நீ பார்க்கலையா? ஏதோ அவனுக்கு பிடிச்ச கறி சாப்பாடு செஞ்சாவது ஆசையாக சாப்பிட்டு காவ்யா சந்தோஷமாக பண்டிகைக்கு கூட்டு போவானேன்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டு நான் தான் நேத்தே சொன்னேனே, பிள்ளைகளோடு காவ்யாவை அனுப்பி வையின்னு. பிள்ளைங்களும் அவளை கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ போனா அண்ணன் கூட தான் போவேன்னு ஒரே அடம் என்று சொல்லி கொண்டு இருந்த பொழுதே தூரத்தில் ஏதோ அழுகிய குரல் பேம் 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 என்ற சத்தத்துடன் கேட்க, தேவி சத்தம் வந்த திசையில் திரும்பினாள். வீட்டின் வாசலில் அந்த குரல் உள் நுழைந்தது. காவ்யா காற்றினாலான கற்பனை வண்டியின் மேல் அமர்ந்து கொண்டு வந்தாள். 6 வயதிற்கே உரிய குறும்புத்தனமும் சந்தோஷமும் அவளிடம் எந்த குறையும் இன்றி இருந்தது. காவ்யாவை பார்ப்பவர்களால் அவளை தூக்கி கொஞ்சாமல் இருக்க முடியாது. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு சுட்டித்தனம். வண்டி வீட்டினுள் நுழைந்து நேராக தேவி இருக்கும் இடத்திற்கு வந்தது. தேவி காவ்யாவை பார்த்து, வண்டி எங்க இருந்து வருது? காவ்யா அந்த வண்டியில் நின்ற இடத்திலே சுற்றி கொண்டே, பக்கத்து வீட்டில் இருந்து. என்ன செய்தி கொண்டு வந்திருக்கீங்க என்றபடி நின்ற இடத்தில் சுற்றி கொண்டு இருந்த வண்டியை காவ்யா திசை திருப்பி வட்டமிட தொடங்கினாள். பின் தேவி, அப்போ நீங்க எப்போ கிளம்புறது? அதற்கு செல்வியோ, வைத்து வஞ்சனையை தீர்த்ததும் இந்த வண்டியும் கிளம்பிடும் என்று சொல்லி காவ்யாவை கிள்ள கை நீட்ட, காவ்யாவோ அதில் இருந்து தப்பிக்க வட்டத்தை கொஞ்சம் விரிவு செய்ய, திறந்திருந்த அலமாரி கதவின் மேல் காவ்யா தனது இடது ஓர நெற்றியில் மோதிக்கொள்ள வண்டி டொயின் என்ற சத்தத்துடன் நின்றது. காவ்யா தலையை தேய்த்து கொண்டே அண்ணன் எங்க என்று கேட்க, அதற்கு செல்வி, நீ இங்க காத்துல வண்டி ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி அங்க அவன் கனவுல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான். காவ்யா அதிர்ச்சியுடன், அப்போ அண்ணன் இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? தேவி, இல்லைம்மா, போக என்று கொஞ்சம் சலிப்புடன் காவ்யா கேட்க, நீயே போய் அண்ணனை எழுப்பி கூட்டிட்டு வா என்று தேவி கூறினாள். காவ்யாவும் அதற்கு சரி என்று கூறிவிட்டு மேல் மாடிக்கு செல்லும் படிக்கட்டுக்கு சென்றாள். அதுவரை வண்டியாக இருந்த அந்த காற்று வாகனம் இப்பொழுது ஒரு அழகிய சிறி குதிரையாக மாறி காவ்யாவை சுமந்தபடி படிகளை ஏறத் தொடங்கியது. காவ்யா மேல் மாடியில் இருந்த அவளது அண்ணன் தரணியின் அறையின் வாசலில் குதிரையை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றாள். உள்ளே தரணி இன்னும் எழாமல் படுத்து கொண்டு இருக்க, காவ்யா அவனை எழுப்பும் முயற்சியில் ஈடுபட்டாள். அவன் அருகில் சென்று அவனை தட்டியபடி, அண்ணா எழுந்திருண்ணா. தரணி மெல்ல விழிகளை திறந்து கொஞ்சம் சலிப்புடன் கூடிய எரிச்சல் குரல், ஏய், ஒழுங்கா தூங்க விட மாட்டியா? பண்டிகைக்கு போகணும்னு நேத்தே சொன்னேன் தானே? போகலாம், பொறுமையா வா. நீ அப்புறம் படத்துக்கு போகணும்னு சொல்லி அவசரமா கூட்டிட்டு வந்துடுவ என சொல்லி அவன் அருகில் சென்று தரணியின் கன்னங்களை கொஞ்சலாக கிள்ளியபடியே, அண்ணா ப்ளீஸ்னா என சொல்லிக்கொண்டே இருக்க, சரி கீழே போ, வாரேன் என தரணி கூறினான். காவ்யாவும் அதை கேட்டு துள்ளி குதித்து கொண்டு அந்த அறையில் ஒரு வட்டம் அடித்து கொண்டு வேகமாக கீழே வந்து அவளது அம்மாவும் பாட்டியும் இருக்கும் இடத்தை தாண்டி சென்றாள். செல்வி காவ்யாவை பார்த்துவிட்டு தேவியிடம், அவள் என்ன ஏதோ கவர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா, தெரியலையே
எங்கே இருந்து எடுத்துட்டு வரான்னு இப்படி தான் போன வாரத்துக்கு முதல் வாரம் அவங்க அப்பா ஃபோனை சுத்தம் பண்ணி தாரேன்னு எடுத்துட்டு போய் தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு கழுவி கொண்டு வந்து தந்தா. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ தெரியல என கூறிக்கொண்டிருக்கும் ஒலித்தது. காவ்யா குளிக்க ஷாம்பு வாங்கிட்டு வா. இதை கேட்டதும் குளியல் அறைக்கு பக்கத்தில் இருந்த மேஜையோரமாக நின்று கொண்டிருந்த காவ்யா தோ என்று ஒலித்தபடி நின்ற இடத்தில் இருந்து வீட்டின் முன் வாசலுக்கு வேகமாக ஓடினாள். காவ்யா அப்படி ஓடும் பொழுது அருகில் இருந்த மேஜை வழியில் கீழே இருந்த சில பாத்திரங்கள் என தன் வழியில் இருந்த அனைத்தையும் இடித்துவிட்டு வேகமாக ஓட வழியில் அமர்ந்திருந்த அவளது பாட்டியையும் அவள் விட்டு வைக்காமல் ஒரு இடி இடித்துவிட்டு அவர்களை தாண்டி சென்றாள். காவ்யா இடித்துவிட்டு சென்ற பிறகு செல்வி தேவியிடம் என்ன இடி இடிச்சிட்டு போறா, அண்ணன் கூப்பிட்டுட்டா போதும் என்ன வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு ஓடுறது. காவ்யாவுக்கு தரணி மேலே ரொம்ப பாசம். தினமும் அவன் கூட தான் சாப்பிட்றா. அடம்பிடிச்சாவது அவன் கையால் ஒரு வாய் ஊட்டி விட சொல்லி வாங்கிக்கிறா. அவனுக்கு தான் இந்த பாசம்லாம் கொஞ்சம் கூட இல்லை. எப்போவும் அப்படியெல்லாம் சொல்லாத. ஆம்பளை பசங்களுக்கும் பாசம் இருக்கும். ஆனால் காட்டிக்க தெரியாது. காட்டவும் மாட்டாங்க. தங்கச்சி மேலே பாசம் இல்லாமல் தான் காவ்யாவுக்கு பச்சை கலரில் பட்டு பாவாடை சட்டை எடுத்ததும் அவனும் பச்சை கலர்லேயே சட்டை வேணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டானா? அவன்கிட்ட அந்த கலரில் சட்டை இல்லை. அதனால தான் அவன் அதை எடுத்துக்கிட்டான். இதையெல்லாம் நீ பேசாத. முதல் குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் ஏதோ 3-4 வருஷம் இடைவெளி விடுவாங்க. நீங்கள் 10 வருஷம் கழித்து அடுத்த பிள்ளை பெற்றா அவனுக்கு ரெண்டும் கெட்டான் வயசு. இவளுக்கு குழந்தை வயசு 16. எப்படி ஆரோட ஒத்து போகும்? அவன் சந்தோஷமாக சுத்தாத்தான் பார்ப்பான் என்று சொல்லி முடிக்கும்போது தரணி கீழே இருந்து வந்து குளியலறையை நோக்கி சென்றான். தரணி குளியலறையில் நுழையும் போது அம்மா அடுப்பில் என்ன இருக்கு, தீர வாடை வருது பாரு என சொல்ல அதற்கு தேவி செல்வியிடம் அடுப்பில் எதுவுமே வந்தது என கூறிக்கொண்டு இருக்கும்போதே காவ்யா ஷாம்பு வாங்கி கொண்டு தேவியிடம் வர தேவி அந்த ஷாம்பினை வாங்கி கொண்டு காவ்யாவிடம் அப்பா வீதி முக்கு கறிக்கடியில் இருப்பார், சமையலுக்கு வேண்டியதெல்லாம் தயாராகிடுச்சாமாம், உங்களை சீக்கிரம் வர சொன்னாங்கன்னு சொல்லி அவரை கையோடு கூட்டிகிட்டு வா. வர வழியில் மளிகை கடையில் பிரியாணி பவுடர் 2 பாக்கெட்டு வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க என சொல்ல காவ்யா மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறினாள். தேவி ஷாம்பினை தரணியிடம் கொடுத்து விட்டு மீண்டும் சமையல் வேலைகளில் இறங்கினாள். தரணி சிறிது நேரம் கழித்து குளித்து முடித்து வெளியே வர அந்த கருகிய வாடை அதிகமாக வந்து கொண்டிருந்தது. அம்மா அடுப்பில் என்ன வச்சிருக்க, கருகிற வாடை வருதுன்னு முன்னமே சொன்னேன் தானே என சொல்லிக்கொண்டே அருகில் இருந்த மேஜையை பார்த்தான். அதை அவன் பார்த்ததும் அம்மா என சத்தமாக கத்தினான். அந்நேரம் வீட்டினுள் காவ்யாவும் அவளது அப்பா சூர்யாவும் நுழைந்தனர். இப்பொழுது அனைவரும் தரணியிடம் அவனது அப்பா என்னடா ஆச்சு, ஏன் இப்படி கத்துற என கேட்க தரணி கையில் இருந்த பச்சை நிற சட்டை ஒன்றை உயர்த்தி காட்டினான். அந்த சட்டை கீழ் ஓரத்தில் கருகி ஓட்டையாகியிருந்தது. அது அவனுக்கு பண்டிகைக்காக எடுத்த சட்டை என்பதை அனைவரும் நொடிப்பொழுதில் உணர்ந்து கொண்டனர். யார் இதை இப்படி ஓட்டை பண்ணினது? செல்வி, காவ்யா தான். ஏதோ கவர் ஒன்று எடுத்துட்டு வந்தா. தரணி காவ்யாவை முறைக்க காவ்யா படப்படப்புடன் ஐயோ நானெல்லாம் அதில் ஓட்டை போடலை, அப்புறம் எப்படி இது தானாவோ ஆச்சா என தரணி கேட்க காவ்யா யோசிக்க தொடங்கினாள். பின் ஏதோ நினைவு வந்தது போல் நீ ஷாம்பு வாங்கிட்டு வான்னு சொன்னதானே, அப்போ நான் ஓடும்போது மேஜையில் இடிச்சுக்கிட்டேன். உன்னை யார் துணியை இங்கே வைக்க சொன்னது? சட்டையை அயன் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்தேன், அதான் வச்சேன். லூஸு, புது துணி யாராவது அயன் பண்ணுவாங்களா? நேற்று முன்தினம் நீதானே துணி அயன் பண்ணலைன்னு அம்மா கிட்ட அழுத, அதான் சரி நீ குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே அயன் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தேன் என காவ்யா சொல்ல அதற்கு தரணி உன்னை என்றபடி காவியை அடிக்க சூர்யா அவனை தடுத்து, டேய் தெரியாமல் நடந்துருச்சு, குழந்தை தானே அவளுக்கு என்ன தெரியும், சட்டை தானே போச்சு, சாயந்தரம் வேற ஒன்று வாங்கிக்கலாம், இப்போதைக்கு இருக்கிற சட்டையை ஒன்று போட்டுட்டு வந்து சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும், எனக்கு சட்டையும் வேணாம் சாப்பாடும் வேணாம், நீங்களே எல்லாத்தையும் வச்சுக்கோங்க என்று கோபமாக கையில் படியை நோக்கி வேகமாக நடந்தான். அதை பார்த்து தேவி வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சு, இனி அதுக்கா தோணும் போது தான் இறங்கும் என சொல்லிவிட்டு திரும்ப செல்வி தேவியிடம் ஷாம்பு கொடுக்க, நீ அங்கே போனாதானே உனக்கு கருகிற வாடை வரலையா? எனக்கு தான் 2 நாளாக சளியாச்சே, எனக்கு எந்த வாடையுமே தெரியல என சொல்லிக்கொண்டே சமையல் அறைக்குள் சென்றாள். பின் சமையல் வேலைகள் நடக்க தொடங்கின. சமையல் செய்து முடித்ததும் ஒரு தட்டில் சாதம் போட்டு சாப்பிடும் மேஜையின் மேல் கன்னத்தில் கை வைத்தபடி அமர்ந்திருந்த காவ்யாவின் முன் ஏய் வாண்டு இந்தா சாப்பிடு என்று வைத்தாள் தேவி. காவ்யா தன் ஒரு கையால் அவளது மூக்கை மூடிக்கொண்டு அண்ணன் சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன் என சொல்ல, அவன்கிட்ட போய் என்னால் கெஞ்ச முடியாது, நீயே போய் அவனை கூட்டிட்டு வா என சொல்லி மேஜை மேல் தேவி காவ்யாவும்
காவ்யாவும் சரி என்றபடி தலையை ஆட்டிவிட்டு மேல் மாடியில் இருக்கும் தரணியின் அறைக்கு சென்றாள். அங்கே தரணி கோவமாக உட்கார்ந்திருக்க காவ்யா அவனிடம், அண்ணா, நீ என்னை பண்டிகைக்கு கூட்டிட்டு போகலனாலும் பரவாயில்ல, வந்து சாப்பிடு என சொல்ல தரணி கோவமாக காவ்யாவை பார்த்தான். எனக்கு ரொம்ப பசிக்குது, வந்து சாப்பிடு வா என சொல்ல அதற்கு தரணி, உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு, என்னை கூப்பிடாத, நீ சாப்பிடாம நான் எப்போ சாப்பிட்டு இருக்கேன், வானா என்று கூறி காவ்யா தரணியின் கையை பிடித்து இழுக்க தரணி அந்த கையை எடுத்துவிட்டு காவ்யாவையே போ என்று கூறி ஒரு தள்ளு தள்ளினான். அந்த தள்ளலால் காவ்யா அறையின் கதவில் தனது வலது பக்க நெற்றில் இடித்து கொண்டாள். பின் எதுவும் கூறாமல் தலையை தேய்த்து கொண்டே கீழிறங்கி வாசலில் நின்று கொண்டிருந்த தேவி காவ்யாவிடம், என்ன உன் அண்ணன் என்ன உன்னை அடிச்சிட்டானா? இல்லை, நான் கதவுல முட்டிக்கிட்டேன் என கூறிக்கொண்டே பாத்திரங்கள் அடுக்கி வைத்திருந்த அலமாரியை நோக்கி சென்றாள் காவ்யா. பின் அங்கு அடுக்கி வைத்திருந்த பாத்திரங்களில் அவளது தலைக்கு பொருத்தமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அவள் தலைமேல் கவிழ்த்து கொண்டாள். அப்பாத்திரம் காவ்யாவின் விழிகளை மறைத்து மூக்கு வரை இருந்தது. அதை பார்த்து தேவி சிரித்து கொண்டே, இது என்னடி கோலம் என கேட்க காவ்யா தன் பிஞ்சு விரல்கள் 2ஐ மட்டும் நீட்டி மேல் நோக்கி காட்டியவாறு, காலையில இருந்து 2 முறை தலையையே இடிச்சுக்கிட்டேன், இனிமே இடிச்சுக்க கூடாது, ரொம்ப வலிக்குது என கூறினாள். சரி, உங்க அண்ணன் சாப்பிட என்ன சொன்னான்? சாப்பாடு வேணாமாம், உனக்கு வேணும்னா நீ சாப்பிடுன்னு சொல்லிடுச்சு என கூற செல்லும் படிகள் இருக்கும் இடத்திற்கு சென்று கீழ் இருந்தபடியே பேசத் தொடங்கினாள். டேய் தரணி, சாப்பிட வாடா. எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. டேய், அதான் அப்பா சாயந்தரம் சட்டை வாங்கி தரேன்னு சொன்னார் தானே, சாயந்தரம் வாங்கி தந்து நான் படத்துக்கு புது சட்டை தான் போட்டுட்டு போகணும். வாங்கி தரதா இருந்தால் இப்போவே வாங்கித்தாங்க. டேய், இப்போ துணி வாங்க போனால் வரத்துக்குள்ளே பண்டிகை முடிஞ்சு போயிடும்டா. காவ்யாவை பண்டிகைக்கு கூட்டிகிட்டு போகணும் தானே. என்னாலலாம் கூட்டிகிட்டு போக முடியாது, துணி வாங்க தரதா இருந்தாதான் நான் கீழே வருவேன் என கூற தேவி கொஞ்சம் கோபமாக, வர வர உன் ரவுடி அதிகமாயிடுச்சு, இப்போ நீ சாப்பிட வரியா வரலையா? எனக்கு வேண்டாம். அவளது பார்வையை காவ்யாவிடம் கொண்டு சென்றாள். காவ்யா அவளது கண்ணை பாத்திரம் மூடிக்கொண்டு இருந்ததால் ஒரு கையால் பாத்திரத்தை கண் தெரியும்படி உயர்த்தி படியையே பார்த்து கொண்டிருக்க, ஏ வாண்டு என்றபடி தேவி அந்த பாத்திரத்தின் மேல் ஒரு கொட்டு விட்டாள். அக்கொட்டு பாத்திரத்தில் ஒருவித சத்தத்தை உருவாக்க அச்சத்தம் காவ்யாவின் காதினுள் அதிர்வலைகளுடன் கிர் என்று நுழைய காவ்யா வேகமாக அவளது அம்மாவை திரும்பி பார்த்து கொஞ்சம் கோபமாக, என்னம்மா, உனக்காவது சாப்பாடு வேணுமா வேண்டாமா? அண்ணன் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கு வேணாம். உனக்கும் வேணாமா? அப்போ காலையில் கறி வாங்க போகும்போது உங்கள் அப்பா சாபம் கொடுத்துட்டே போயிருப்பார் போல. இன்னைக்கு வீட்டில் கறி சமைச்சும் எல்லாரும் பட்னி தான் போ என சொல்லிவிட்டு தேவி வீட்டின் வாசலை நோக்கி நடந்தாள். காவ்யா வீட்டின் பின்புற வாசலை நோக்கி நடந்தாள். உட்கார்ந்து இருக்க நேரம் மட்டும் நகர்ந்து கொண்டிருந்தது. சிறிது நேரம் கழித்து யாரோ அவனது அறைக்கு வருவது போல் சத்தம் ஒன்று கேட்க அறையின் வாசலை வெறுப்புடன் பார்த்தான் தரணி. அறையின் வாசல் ஓரத்தில் அந்தரத்தில் முதலில் ஒரு பாத்திரம் மட்டும் தெரிய, பின் ஒரு கை வந்து அந்த பாத்திரத்தை உயர்த்தி பிடித்து எதையோ பார்த்துவிட்டு பின் முழு உருவத்தையும் வெளிக்கொண்டு வந்தது. அது காவ்யா என்று தெரிந்ததும் தரணி அவனது பார்வையை வேறு பக்கம் திருப்பி கொண்டான். காவ்யா மெல்ல மெல்ல நடந்து வந்து தரணியிடம், பச்சை கலர் சட்டை இருந்தா சாப்பிட வருவதானே என கேட்க தரணி எதுவும் பேசாமல் இருந்தான். பின் காவ்யா இந்த பச்சை கலர் சட்டை என கூற தரணி வேகமாக காவ்யா இருந்த பக்கம் திரும்பி பார்த்தான். காவ்யா கையில் ஒரு பச்சை நிற சட்டையை உயர்த்தி பிடித்து நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அந்த சட்டை ஒரே வண்ணமாக இல்லாமல் சில இடங்களில் அடர்த்தியான பச்சையும், சில இடங்களில் லேசான பச்சையும், இன்னும் சில இடங்களில் மிக மிக லேசான பச்சை நிறமாகவும் காட்சியளித்தது. பின் காவ்யாவிடம், இந்த சட்டை ஏது? உன்னோடது தான். என்னோடதா? ஆமாம், நேற்று நீ போட்டுட்டு இருந்திய அந்த சட்டை தான். நேற்று நான் போட்டு இருந்தது வெள்ளை கலர் சட்டையாச்சு, இது எப்படி பச்சையாக இருக்கு? ஆமாம், வெள்ளையாக தான் இருந்தது. பச்சை சட்டை இல்லைன்னு நீதானே சொன்ன. அதுவும் இல்லாமல் உன்கிட்ட வெள்ளை சட்டையே 2 3 இருக்குது. அதான் ஒரு சட்டையை பச்சை கலராக மாற்றிட்டேன். எப்படி மாற்றின என ஆச்சரியமாக கேட்க, அப்பா பேனாக்கு ஊற்ற வச்சிருந்த இங்கு பச்சை கலர் மையை எடுத்துட்டு போய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அந்த சட்டையை கொஞ்ச நேரம் அதில் ஊற வச்சு எடுத்தேன். அப்புறம் சீக்கிரம் காயணும்னு அயன் பண்ணிட்டேன் என கூற தரணி அப்போதுதான் காவ்யாவின் கையை முழுதாக வரை பச்சை நிறமாக இருந்தது. தரணி காவ்யா கொண்டு வந்த சட்டையை பார்த்து கொண்டு இருக்க காவ்யா தலைமேல் கவிழ்த்திருந்த பாத்திரத்தை கண்வரை உயர்த்தி பிடித்து தரணியை பார்த்தாள். அதை தரணி பார்த்தும் பாத்திரத்தை மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டு வந்தாள். காவ்யா, அதான் பச்சை கலர் சட்டை கிடைச்சிடுச்சே, சாப்பிட போலாமா என கேட்க தரணி சட்டையை ஒரு ஓரமாக வைத்து விட்டு காவ்யாவின் பிஞ்சு விரல்களை பிடித்து சாப்பிட போலாம்னு கேட்குற, ஆனால் உன் கையெல்லாம் இப்படி மையா இருக்கே, எப்படி சாப்பிடுவ என கேட்க காவ்யா அவளது விரல்களை பிடித்து கொண்டு இருந்த தரணியின் விரல்களை பிடித்து, உன் கை நல்லாதானே இருக்கு என கூற தரணி காவ்யாவை பார்த்து,
புன்சிரிப்பு பூத்தான். காவ்யா பாத்திரத்தை உயர்த்தி தரணி சிரிப்பதை பார்த்ததும் மிக்க சந்தோஷமான குரலில், அம்மா, அண்ணன் சிரிச்சிட்டான் என கத்தியபடி அறையின் வாசலை நோக்கி ஓட கண்களை பாத்திரம் மறைத்து கொண்டான். கதவில் மோதும் பொழுது கதவின் கைப்பிடி ஓரமும் காவ்யா தலையில் கவிழ்த்து இருந்த பாத்திரத்தின் ஓரமும் உராய்ந்து கொள்ள பாத்திரம் இடத்திலிருந்து வலதுபுறமாக சுழன்றியபடி தலையில் இருந்து கழண்டி கீழே விழுந்தது. விழுந்த பாத்திரம் படிகளில் கீழ் நோக்கி உருண்டு சென்று கொண்டிருந்தது. காவ்யாவோ இடித்த பின்பு ஒரு சுற்று சுற்றி நிற்க இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தரணிக்கு சிரிப்பை பீறிக்கொண்டு வெளியேறியது. சிரித்து கொண்டிருந்த தரணியை பார்த்து காவ்யா தலைக்கவசம் உயிர்கவசம் என்று அவளது தலையையும் உருண்டு சென்று கொண்டிருந்த பாத்திரத்தையும் சுட்டி காட்டி விட்டு உருளும் பாத்திரத்தை பிடிக்கும் முயற்சி அதன் பின் ஓடினாள். அந்த அழகு குட்டி தேவதை பிறகு அந்நாள் அவர்களுக்கு இனிதாகவே கழிந்தது.